Dear students, நான் மவுண்ட் ஆர்ச்சிட் கெமிஸ்ட்ரியிலிருந்து தனியல் மாஸ்டர் பேசுறேன். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் அந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்திருப்போம். இது பார்ட் 3 லாஸ்ட் சேனல் வச்சுங்க. ஓகே, அந்த இதுல லெசன்ல விடுபட்டு போனோம், அங்கங்க விடுபட்டு போயிருங்களே அந்த டாபிக் எல்லாம் சின்ன சின்னதா பார்ப்போம். ஏன்னா அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்கறது பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ல ஒரு क्वेश्चन கேட்கலாம். டிரைவ் Schrödinger wave equation, derive Schrödinger wave equation and show it is time independent. இது வந்து எப்படி டைம் இண்டிபெண்டன்ட் பத்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது the time independent Schrödinger wave equation can be expressed as எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா h cap psi இந்த சிம்பிள்லாம் புதுசா இருக்கும். நீ 6th 7th 8th 9th 10th வரைக்கும் படிச்சிட மாட்டேன். இப்போ 11th தான் புதுசா இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்பேன். h மேல ஏரோ மார்க் மாதிரி இருக்கியா, இது வந்து கேப் அப்படி சொல்றோம். h கேப் இது சூலம் மாதிரி இருக்கியா, அது என்ன சொல்றோம் psi. என்ன சொல்றோம் psi. அப்ப h கேப் psi ஈக்குவல் டு e psi. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 னு சொல்றோம். இது Schrödinger ஈக்குவேஷன்ல h கேப் psi ஈக்குவல் டு e psi னு ஒரு வார்த்தை. இதுல h என்றது அப்படினா ஹாமில்டோனியன் ஆபரேட்டர், psi என்றது அப்படினா வேவ் ஃபங்க்ஷன், e என்றது அப்படினா எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். இதுல இந்த psi வந்து கோஆர்டினேட் உண்டு, x y z அப்படின்னு மூணு கோஆர்டினேட் இருக்கு. அப்ப அந்த கோஆர்டினேட் வச்சு நம்ம எப்படி அதை ஃபங்க்ஷன் பண்றோம் அப்படின்னு பார்த்தா psi x y z is a function of position coordinate of the particle. இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் நினைப்பிச்சுக்கோ. இந்த ஒரு ஈக்குவேஷன் எப்படி நினைப்பிச்சீங்கன்னா h equal to minus h square by 8 pi square m into d square by எதை ஆபரேட் பண்றோம் x square dx square plus y வச்சிட்டோம்னா dx square divided by dy square plus d square divided by dz square plus v. ஓகேவா, இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் உங்களுக்கு மைண்ட் வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்ல வரும். ஓகே, இப்போ இந்த ஒட்டுமொத்தமா இந்த ஈக்குவேஷன் 2 இருக்கு பாத்தியா, அந்த ஈக்குவேஷனை throughout the equation multiply by psi, psi ஆல மல்டிப்ளை பண்ணி சொல்றோம். அப்ப h என்ன பண்றோம், h psi equal to minus h square divided by 8 pi square m into differentiate பாரு d square psi divided by dx square, d square psi divided by dy square, d square psi by dz square plus v psi. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம், ஈக்குவேஷன் 3 என்ன பண்ணும் பாரு, apply h psi value. இப்போ h psi value எப்படி அப்ளை பண்ண பாரு, இந்த h psi இருக்கு பாத்தியா, இது அப்படி இங்க பாரு h psi equal to e psi, h psi equal to e psi. இப்போ இந்த டேர்மை நான் எப்படி அப்ளை பண்றேன் பாரு, இது அப்படியே விட்டுரு. minus h square divided by 8 pi square m into இந்த டேர்ம் அப்படியே வரும் d square psi divided by dx square plus d square psi by dy square plus d square psi by dz square plus v psi equal to இந்த h psi இங்க h psi னு வித்தியா, அத என்ன பண்றோம் அந்த பக்கம் திரும்புறோம் equal to என்ன சொல்றோம் h psi equal to e psi. அப்ப இந்த h psi க்கு பதிலா என்ன பண்றீங்க e psi னு போட்டேன், இந்த தள்ளி இந்த பக்கம் எழுதிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ ஈக்குவேஷன் 4 நாம என்ன பண்றோம், ஈக்குவேஷன் 4 இருக்கு பாத்தியா, இந்த 4 நான் எப்படி மாத்துறேன் பாரு, இந்த e psi உள்ள எடுத்து வந்துரு. அப்ப e psi உள்ள எடுத்து வந்து ஈக்குவல் டு 0 சொல்லிடலாமா. அப்ப இந்த டேர்ம் அப்படியே இருக்கு பாரு, minus h square divided by 8 pi square m d square psi by dx square d square plus d square y d square psi by dy square plus d square psi by dz square plus e psi. இந்த ஈக்குவல் டு e psi இருக்கு பாத்தியா, இந்த v psi போட்ட ஈக்குவல் டு e psi இருக்கு பாத்தியா, அந்த e psi உள்ள எடுத்து வந்துரு. அப்ப minus e psi equal to 0. e psi ஈக்குவேஷன் நம்பர் 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 throughout minus 8 pi square m by h square மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. ஈக்குவேஷன் 5 இந்த ஈக்குவேஷன் 5 minus 8 pi square m divided by h square மல்டிப்ளை பண்ணு அப்படி சொல்லும்போது ஈக்குவேஷன் பாரு, minus h square divided by 8 pi square m d square psi by dx square, அதான் இந்த மல்டிப்ளை பண்ற மாதிரி இங்க மல்டிப்ளை பண்ணிடுவேன். எதா மல்டிப்ளை பண்ணா ஈக்குவேஷன் 5 in minus 8 pi square m divided by h square. அப்ப மைனஸ் அத மட்டும் பிரைட் போடு, minus 8 pi square m divided by h square into இந்த ஈக்குவேஷன் அப்படியே வரேன், minus h square divided by 8 pi square d square psi by dx square plus d square psi by dy square plus d square psi by dz square plus v psi இருக்குதா. அப்ப இத மல்டிப்ளை பண்ணுமா, அப்ப minus 8 pi square m divided by h square அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் throughout the equation into the v psi. ரைட்டா, v psi இத போட்டாச்சு. அடுத்து minus 8 pi square, இந்த minus 8 pi square எல்லாம் மல்டிப்ளை minus 8 pi square m இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா
minus 8 pi square m by h square into minus e psi equal to 0. இப்போ இந்த டைம் நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா இது அப்படி கேன்சல் ஆயிடுமா, இந்த இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், இது மட்டும் தான் இருக்கும். d square psi by dx square plus d square psi by dy square plus d square psi by dz square plus இதுல எது காமனா இருக்கு பாரு இந்த ஒட்டுமொத்த டைம்ல minus 8 pi square m by h square, இங்க minus 8 pi m square by h square into minus இங்க. அப்ப minus டோட்டலா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், காமனா 8 pi square m divided by h square எழுதிட்டோம். அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கும், இங்க minus v இருக்கும், இங்க minus and minus plus v இருக்கும், plus e இருக்கும். அப்ப இந்த e எடுத்துடலாமா, e minus v into psi, இதுல psi காமனா இருந்தா அந்த psi எழுதிட்டோம். அப்போ d square psi by dx square plus d square psi by dy square plus d square psi by dz square plus 8 pi square m divided by h square into e minus v into psi equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் முடிஞ்சு போச்சு. இந்த ஃபைல் டியர் ஸ்டூடண்ட்ஸ், இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ல செகண்ட் क्वेश्चन பாரு. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அசிமுதல் குவாண்டம் நம்பர். நம்ம ஏற்கனவே அந்த போன வீடியோல 2ல பாத்துறோம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்தா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர், அடுத்தது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அடுத்து ஸ்பின் குவாண்டம் நம்பர் பாத்துறோம். இவங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்ப அசிமுதல் குவாண்டம் நம்பர் பாரு. அசிமுதல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது ரைட் ஷார்ட் எப்படி क्वेश्चन உங்களுக்கு கேட்பான் அப்படின்னா, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அசிமுதல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு கேட்டாக்கா it will represents the symbol L. அசிமுதல் குவாண்டம் நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா இந்த L அந்த சிம்பலை சொல்றோம். L ஸ்மால் l அது ரைட். it will represent the symbol L. it take integral value from 0 to n minus 1. அப்ப அந்த இன்டெகிரல் வேல்யூ எதுல ஆரம்பிச்சு எல்லாம் முடியுதுன்னா 0 to n minus 1 முடியுது. அந்த இன்டெகிரல் வேல்யூ 0 ஸ்டார்ட் பண்ணி n minus 1 முடியுது. இங்க n எடுத்துனது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், n is the principal quantum number. ஓகே, each l value represents orbitals respectively. இங்க l value எல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப l is equal to 0 அப்படினாக்கா s ஆர்பிட்டால், l is equal to value l value 1 இருந்ததுனா உங்களுக்கு p ஆர்பிட்டால், l value 2 இருந்ததுனா d ஆர்பிட்டால், l value 3 அப்படினா f ஆர்பிட்டால், l value 4 அப்படினா g ஆர்பிட்டால். நெக்ஸ்ட், maximum number of electron that can be accommodated in a given subshell or orbital is 2 into 2l plus 1. அப்ப என்ன ஃபார்முலா, maximum number of electron எப்படி கால்குலேட் பண்றதுல maximum number of electron that can be accommodated in a given subshell orbital is 2 into 2l plus 1. இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். நெக்ஸ்ட், calculate the orbital angular momentum. angular momentum எப்படி கண்டுபிடிப்ப அப்படினா என்ன ஃபார்முலா அப்படினா angular momentum ஃபார்முலா a root of l into l plus 1 into h by 4 2 pi. Dear students, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு 2 மார்க் क्वेश्चन மாடல் இருக்கலாம். ஸ்டேட் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வீடியோ இருக்கு பத்தியா, அதுல இருக்கும். நீ எடுத்து இப்போ வந்து பண்ண மாட்டேன், எடுத்து பார்த்து கண்டுபிடிக்க மாட்டேன், ஏன்டா அவ்வளவு டயர்ட்னஸ்ல இருப்பேன். அதனால இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ரைட். கவுன் ஸ்டேட் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லும்போது தி ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் என்ன சொல்லுது என்பதுனா தி ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்ட் இன் தி ஆர்டர் ஆஃப் their increasing energy. அந்த ஆர்பிட்டல்ஸ்ல எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுதுன்னா increasing energy. இந்த வார்த்தை increasing energy. The orbitals are filled in the order of their increasing energy. எப்படி இருக்குது 1s, first 1s, அடுத்து 2s, 2p, 3s, 3p, 4s, 3d, 4p, 5s, 4d, 5p. இந்த ஆர்டர் தான் அரேஞ்ச் பண்ணுவோம். first 1s, 2s, 2p, 3s, 3p, 4s, 3d, 4p, 5s. இந்த மாதிரி இந்த ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஸ்டேட் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல். இது அடிக்கடி அந்த எக்ஸாம்ல அடிக்கடி கேர் அந்த क्वेश्चन பாத்துங்க. நெக்ஸ்ட், ஸ்டேட் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சொல்லுது no two electrons in an atom can have the same set of the value of all four quantum numbers. once again பாருங்க, ஸ்டேட் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொன்னாங்க no two electrons in an atom can have the same set of values of all four quantum numbers. அப்போ ஒரு ஆட்டத்துல 2 எலக்ட்ரான் எடுத்துருந்தாங்க, அந்த 2 எலக்ட்ரானோட 4 வேல்யூஸும் இது குவாண்டம் நம்பர்ஸ் வேல்யூஸ் பத்தியா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அஜிமுதல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், அந்த 4 வேல்யூ ஒரு ஆட்டத்துல 2 எலக்ட்ரான் பார்த்தா அது ரெண்டும் ஒண்ணா இருக்காது, ஏதாவது ஒண்ணு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் எடுத்துன்னு வச்சுக்கோ, இப்போ n வேல்யூ 1, l வேல்யூ 0, m வேல்யூ 0, s வேல்யூ பிளஸ் ஆஃப் இருக்குன்னா He2 தானே, அப்ப ரெண்டாவது எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படினாக்கா n வேல்யூ 1, l வேல்யூ 0, m வேல்யூ 0 இருக்குன்னா s வேல்யூ என்ன இருக்கும் மைனஸ் ஆஃப் இருக்கும். அப்ப 4 வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூ மாறி இருக்கும்.
அப்ப ரெண்டு எலக்ட்ரானும் ஒன்னா இருக்காது. அதான் சொல்றோம் no two electrons in an atom can have the same set of value of all four quantum numbers. புரியுதுங்களா ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹன்ஸ் ரூல் இது வந்தது நம்முடைய ஃபண்டமெண்டல்ஸ்ல இருக்கும். நீ எது வந்தாலும் அதை பார்த்துக்க மாட்டேன், டைம் ஆகும், உனக்கு நேரம் இருக்காது, என்கிட்ட ரொம்ப பிஸியான ஸ்டூடெண்டா இருப்பேன். புரியுதா? அதனால அதையும் என்ன பண்றேன் இப்பயே இதுல ஒரு முறை சொல்லிடுறேன். ஸ்டேட் ஹன்ஸ் ரூல். ஹன்ஸ் ரூல் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹன்ஸ் ரூல்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி it states that என்ன சொல்றோம் it states that electron pairing in the degenerate orbitals does not take place until all the available orbitals contain one electron each. என்ன சொல்ல வரேன்னா ஒரு p ஆர்பிட்டால் இருக்குதுன்னா இதுல மொத்தம் எத்தனை இருக்கும் 2 4 6 எலக்ட்ரான் பிடிக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் இங்க ஃபுல் ஆகி போச்சு, ஒன்னு செகண்ட் எலக்ட்ரான் ஃபுல் ஆகி போச்சு, தேர்ட் போட்ட உடனே ஃபோர்த் என்ன பண்ணுறது மறுபடியும் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த். அப்போ ஒரு எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணி 6 ரேஸ்ல 1 2 3 4 5 6 அப்படின்னு 6 ரேஸ்ல தான் ஃபில் பண்ணணும். இப்போ 2 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு தூக்குறோம், உடனே நம்ம 2 எலக்ட்ரானையும் இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. புரியுதா? என்ன பண்ணோம் 2 எலக்ட்ரான் இப்படி இருந்தா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம், இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன், 2 எலக்ட்ரான் தான் இருக்குது நான் அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன், 2 பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனா நான் 2 பேரும் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டியா அடுத்த எலக்ட்ரான் அடுத்த பாக்ஸ் தான் போகணும், அடுத்த எலக்ட்ரான் அது அடுத்த பாக்ஸ் தான் போகணும், அதுக்கு அடுத்த எலக்ட்ரான் அது தேர்ட் பாக்ஸ், அதுக்கு அடுத்த எலக்ட்ரான் அடுத்து பேர் ஆகணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் வரணும். அதான் சொல்றோம் ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி இட் ஸ்டேட்ஸ் தட் எலக்ட்ரான் பேரிங் இன் தி டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் does not take place until all the orbitals available orbitals contain one electron each. ஒரு அந்த ஆர்பிட்ல ஒரு பாக்ஸ்ல ஒரு எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ணணும், அடுத்த பாக்ஸ்ல 1 அடுத்த பாக்ஸ்ல 1, அப்புறம் அடுத்து அதிகம் வந்துச்சுன்னா மறுபடியும் முதல் பாக்ஸ்ல 1 2 3. அப்போ ஒரு கம்ப்ளீட்டா அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஒண்ணுனா ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபில் பண்ணணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்க பாருங்க draw the actual and expected configuration of chromium and copper. எதை ரெண்டு பாக்குறீங்க? குரோமியம் பாக்குறோம், அடுத்து வந்து காப்பர்னு பாக்குறோம். இப்போ குரோமியம் சொன்னாக்கா குரோமியம் ஃபார்முலா Cr, அதோட அட்டாமிக் நம்பர் என்னது 24. எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் நம்ம எதிர்பார்க்கிறோம் எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் எதிர்பார்க்கிறோம், ஆனா நமக்கு வரது இந்த மாதிரி வருது. சரி கவனி, எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் எதிர்பார்க்க முடியுது, எப்படி எதிர்பார்க்கிறோம் 1s2 2s2 2p6 3s2 3p6 3d4 4s2 அப்படி இன்கிரீசிங் ஆர்டர் வருது. இப்போ டாப்ல இருக்கு ஆட் பண்ணி பாரு 2 + 4 6 6 + 6 12 12 + 6 எவ்வளோ 14 14 + 6 20 20 + 2 22 20 + 2 24 இந்த வந்துச்சா 24. இந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்கிறோம். எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் எதிர்பார்க்கக்கூடியது இந்த மாதிரி. ஆக்சுவலா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க 1s2 2s2 2p6 3s2 3p6 3d4 வராம இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க வந்துது 3d5, அடுத்து இது ஒண்ணு போயிச்சா அப்ப 4s1 இருக்குது. அப்ப என்ன ஆச்சுங்க வித்தியாசம் வருது அப்படின்னு சொன்னா சொல்லுங்க போலாம். d ஆர்பிட்டல்ல ஆஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர் மோர் ஸ்டேபிள். பாதி அளவு நிரப்பட்டதும் அல்லது முழுமையா நிரப்பட்டிருந்தா அந்த மாதிரி ஆட்டம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இப்ப குரோமியம் தான் ஸ்டேபிளா இருக்கு, மெட்டல் இருக்குது. காரணம்னா 3d5 d ஆர்பிட்டல் எப்படி இருந்தா ஸ்டேபிள், s வந்து 1 தான் ஸ்டேபிள் அல்லது s வந்து 2 தான் ஸ்டேபிள், ரைட்டுங்களா? p ஆர்பிட்டல் வந்து 3 தான் ஸ்டேபிள் ஆஃப் ஃபில்ட், p வந்து 6 தான் ஸ்டேபிள், d ஆர்பிட்டல் 5 தான் ஸ்டேபிள், d ஆர்பிட்டல் 10 தான் ஸ்டேபிள். அடுத்து f ஆர்பிட்டல் பாத்தீங்கன்னா 7 தான் ஸ்டேபிள், f ஆர்பிட்டல் 14 தான் ஸ்டேபிள். இப்போ இங்க பாருங்க d ஆர்பிட்டல் 5 வந்துச்சுங்களா ஆஃப் ஃபில்ட், s ஆர்பிட்டல் 1 தான் ஸ்டேபிள் அல்லது s2, அப்ப 1 இருக்குது. அப்ப ரெண்டுமே என்னது ஆஃப் ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அப்போ மோர் ஸ்டேபிள். அப்ப இந்த மாதிரி இருக்குதா இந்த மாதிரி இருந்தா ஸ்டேபிளா இருக்கும். அதுதான் எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன். இது வந்து கண்டிப்பா இந்த क्वेश्चन வந்து. நெக்ஸ்ட் வந்து draw the actual and expected configuration of chromium and copper. இதுல குரோமியம் பார்த்தாச்சு, இப்ப காப்பர். இப்ப காப்பர் பாருங்க, காப்பரோட ஃபார்முலா Cu, அட்டாமிக் நம்பர் 29. எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் எதிர்பார்க்கறது எக்ஸ்பெக்டட் எப்படி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாக்கா 1s2 2s2 2p6 3s2 3p6 3d9 4s2. இங்க பாருங்க 2 + 9 11 11 + 6 எவ்வளவு வருது, எவ்வளவு வருது கால்குலேட் பண்ணுங்க. 9 10 11 11 17 18 19
20, 25, 26, 27, 28, 29. 29 வந்துச்சுங்களா? இப்போ எக்ஸ்பெக்டட் தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆக்சுவலி எப்படி இருக்குது அப்படின்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d10. இந்த 9 வந்து எப்படி இருக்குது? 3d10, 4s1. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா s ஆர்பிட்டால் வந்து ஒரு எலக்ட்ரான் இங்க வந்துட்டு 3d10, 4s1 னு மாறிடுது. இங்க 3d9 இருந்தது, இங்க 3d10 வருது. மாறி போச்சு. இப்போ அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு பாரு, நான் சொன்னது மாதிரி தான். ஃபர்ஸ்ட் s1, s2, அடுத்து p ஆர்பிட்டால் 3, p ஆர்பிட்டால் 6, d ஆர்பிட்டால் 5, d ஆர்பிட்டால் 10, அடுத்து f ஆர்பிட்டால் 7, f ஆர்பிட்டால் 17, சரி f ஆர்பிட்டால் 14 இப்படி இருக்கும். அப்ப இங்க என்ன ஆச்சு பாருங்க, இந்த 3d10 d ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டு, s ஆர்பிட்டால் ஆஃப் ஃபில்டு. அப்ப கண்டிப்பா இந்த காப்பர் வந்து more stable. Half filled and completely filled orbitals are more stable. Next வந்து draw the actual and expected configuration of chromium and copper. இதுல chromium பார்த்தாச்சு, இப்ப காப்பர். இப்ப காப்பர் பாருங்க, காப்பரோட ஃபார்முலா Cu, அட்டாமிக் நம்பர் 29. எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்பெக்டட் எப்படி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாக்கா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d9, 4s2. இங்க பாருங்க 2 plus 9 11, 11 plus 6 எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? கால்குலேட் பண்ணுங்க. 9, 10, 11, 11, 17, 18, 19, 20, 25, 26, 27, 28, 29. 29 வந்துச்சுங்களா? இப்போ எக்ஸ்பெக்டட் தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆக்சுவலி எப்படி இருக்குது அப்படின்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d10. இந்த 9 வந்து எப்படி இருக்குது? 3d10, 4s1. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா s ஆர்பிட்டால் வந்து ஒரு எலக்ட்ரான் இங்க வந்துட்டு 3d10, 4s1 னு மாறிடுது. இங்க 3d9 இருந்தது, இங்க 3d10 வருது. மாறி போச்சு. இப்போ அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு பாரு, நான் சொன்னது மாதிரி தான். ஃபர்ஸ்ட் s1, s2, அடுத்து p ஆர்பிட்டால் 3, p ஆர்பிட்டால் 6, d ஆர்பிட்டால் 5, d ஆர்பிட்டால் 10, அடுத்து f ஆர்பிட்டால் 7, f ஆர்பிட்டால் 17, சரி f ஆர்பிட்டால் 14 இப்படி இருக்கும். அப்ப இங்க என்ன ஆச்சு பாருங்க, இந்த 3d10 d ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டு, s ஆர்பிட்டால் ஆஃப் ஃபில்டு. அப்ப கண்டிப்பா இந்த காப்பர் வந்து மோர் ஸ்டேபிள். ஆஃப் ஃபில்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம நீ நடத்தின இந்த 4-5 டாபிக் பார்த்துருப்பீங்க. அந்த 4-5 டாபிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த மிட்டம் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி மிட்டம் டெஸ்ட் எல்லாம் வருவீங்களா, அப்ப அந்த மாதிரி வரும்போது இந்த 3 லெசன்லையும் சேர்த்து வச்சு பாருங்க, சேர்த்து வச்சு படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நடத்திருப்போம். எல்லாமே தரவா பாருங்க, ஆர்டர் பண்ணுங்க. கண்டிப்பா ஆர்டருக்கு உரிய பலன் கட்டாயம் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ.